குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனமாகிய மலர் மீது சென்றிருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர். அதாவது கடவுளை நாம் எப்போதுமே நினைத்து கொண்டு இருந்தால் நாம் இந்த பூமியில் ரொம்ப காலம் வாழ முடியுங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது கடவுள் வாழ்த்து பகுதியில் ஃபுல்லாக கடவுளை நம்ம வாழ்த்துறதை பற்றி தான் முழுமையாக நம்ம கேட்க போகிறோம். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை. அதாவது இறைவனாகிய கடவுள் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய திருவடிகளை நாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு துன்பம் வராது என்கின்ற அர்த்தத்தை தான் திருவள்ளுவர் நமக்கு இந்த குறள் மூலமாக விளக்குறாரு. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் மெய்மை புகழையே விரும்புபவரிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேருவதில்லை. அதாவது கடவுள் உண்மையானவர் அப்படிங்கிறத தான் மெய்மை புகழையே. கடவுள் இருக்காரு, கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்து விட்டோம்னா நமக்கு நல்வினையும் கிடையாது தீவினையும் கிடையாது. அதாவது அனைத்தையும் சமமாக பாவிக்கும் தன்மை நமக்கு ஏற்படுங்கிறத தான் இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.